அன்புக்கினிய கண்மணிகள் அனைவரையும் மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் முதல் காணொளியின் தொடர்ச்சி. இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பாடத்தில் நிறைய அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருப்பதால் இந்த பாடத்தை இரண்டாக பிரித்திருக்கிறோம். In this visual, we are going to see abstract data type and concrete data type, the difference between abstract and concrete data types, and data abstraction in structure, and representation of abstract data type using rational numbers, list and tuple. We are going to see all these topics in this visual. Let us move on. In last visual, we have seen enough explanation about abstract data types. நம்ம சென்ற காணொளியில் abstract data type பத்தி டீடைலா பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போறது the difference between abstract and concrete data type. And what is concrete data type? A concrete data type is a data type whose representation is known. Concrete தரவு வகை தரவுகள் எவ்வாறு செயல்படுகிறது என்று நன்றாக தெரியும். Abstract data type, the representation of data type is unknown. That is the difference between these two data types. In concrete data type, everything is open, but in abstract data type, everything is hidden except the interface. The nature of concrete data type is opposite to abstract data type. அருவமாக்க தரவு வகையில் தரவுகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது தெரியாது. ஆனால் கான்கிரீட் தரவு வகையில தரவுகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பது நன்றாக தெரியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் மசால் தோசை. ஹோட்டல்ல உட்காந்து ஒரு மசால் தோசை, வடை, ஒரு காஃபி இந்த மூணு ஆர்டர் பண்றீங்க. வேற ஆர்டர் வாங்கிட்டு போறாரு. மசால் தோசைன்னு ஒரு ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்றீங்க, வடைங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்றீங்க, காஃபிங்கிற ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்றீங்க. யூ ஆர் காலிங் ஆல் தீஸ் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ். வேற வாங்கிட்டு போய் உள்ள கிச்சன்ல இது எல்லாத்தையும் அவங்க உள்ள ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த உள்ள என்ன ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, இப்படி எந்த விஷயமே அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கு தெரியாது. இங்க பாருங்க, as per the view of the user, he doesn't know what is going on in the kitchen. எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, என்ன ப்ரிப்பேர் பண்றாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட கான்செப்ட். கான்கிரீட் டேட்டா டைப், யூ கம் டு தி கிச்சன். டைனிங்ல இருந்து நேரா கிச்சன்ல போய் கிச்சன்ல நின்னு பாத்தீங்கன்னா அந்த மசால் தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, என்னென்னலாம் போடுறாங்க, எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க, யார் ப்ரிப்பேர் பண்றாங்க, எல்லா விஷயமும் ஓபன். இப்ப கான்கிரீட் டேட்டா டைப் அப்படிங்கிறது அங்க நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் ஓபன் டு எவ்ரிபடி. ஆனா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் ஓபன், பட் இம்ப்ளிமெண்டேஷன் உள்ள எப்படி நடக்குதுங்கிறது தெரியாது. இதுதான் இந்த கான்கிரீட் டேட்டா டைப்புக்கும் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பேரர் அங்க உள்ள ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து அவுட்புட்டை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறாரு. மசால் தோசை கொடுத்துறாரு, வடையை கொடுக்குறாரு, காஃபி கொடுக்குறாரு. அக்கார்டிங் டு யுவர் வியூ நீங்க என்னென்ன ஆர்டர் பண்ணீங்கிறது தெரியும். ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு என்னென்ன ஆர்டர் பண்ணீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருது. இது மட்டும் தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட வியூ. கான்கிரீட் டேட்டா டைப்ல வியூ என்ன அப்படின்னா, அங்கிருந்து என்ன ஆர்டர் வருது, அங்கிருந்து என்ன கால் பண்றாங்க, அடுத்தது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே கான்கிரீட் டேட்டா டைப்புக்கு எல்லாமே ஓபன். எவ்ரிதிங் தே ப்ரிப்பேர் அண்ட் சென்ட் டு தி யூசர். அந்த யூசருக்கு அனுப்பிடுறாங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல ஜஸ்ட் we are calling add xy. we are adding xy. இந்த ரெண்டு டேட்டாவை ஆட் பண்றோம். ஸ்கொயர் xங்கிற ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்றோம். just we are calling these two functions. next side பாருங்க, இந்த white sideல பாருங்க, the function is clear, it's open. இந்த பக்கம் பார்க்கறப்ப abstract viewல பார்க்கறப்ப it is not clear. in abstract viewல பார்க்கறப்ப only functions are clear, only interface is open. but concrete viewல பார்க்கறப்ப interface இருக்கு, add integer x and integer y. இது interface. return x plus y, x plus y add பண்ண போறோம். இந்த implementation interface also open and implementation also open. இப்போ concrete data typeல everything is open, but in abstract data typeல only interface is open, implementation is hidden. one more program mainங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல we are using two integer values and two float values. இது ரெண்டு integer value யூஸ் பண்றோம், ரெண்டு float value யூஸ் பண்றோம். அந்த whole ஃபங்க்ஷன்லயும் அந்த ரெண்டு integer value என்னென்னலாம் பண்ணுவோம், அந்த ரெண்டு float value என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இட் இஸ் ஓபன். அந்த ப்ரோக்ராமை பார்த்தாவே எல்லாமே தெரியும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, எங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ப்ராசஸ் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் யூ see ஸ்ட்ரக்சர். ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ல அதே மாதிரி ரெண்டு இன்டிஜர் வேல்யூ யூஸ் பண்ணிருக்கோம், ரெண்டு ஃப்ளோட் வேல்யூ யூஸ் பண்ணிருக்கோம். அந்த எல்லாத்தையும் அக்சஸ் பண்றதுக்கு we have created one structure object called s. அந்த s அப்ரோச் பண்ணி we can approach register number, we can approach age, everything we can access. இந்த ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ணிருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் எல்லா இன்டிஜரும் it is open to everywhere, open to all the functions in the program. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இந்த மெயின்ல டிஃபைன் பண்ணிருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் nothing is hidden, no process is hidden, no implementation is hidden. செயல்படுத்துதல் எல்லாமே ஓபனா இருக்கும். இதுதான் கான்கிரீட் டேட்டா
டேட்டா டைப்னு சொல்றோம். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட். The structure is one of the example for concrete data type. இது இந்த ஸ்ட்ரக்சர்ங்கிறது ரெஜிஸ்டர் நம்பர், ஏஜ், வெயிட், ஹைட் இது எல்லாமே அந்த ஹோல் ப்ரோக்ராம்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன். இட் இஸ் நத்திங் இஸ் ஹிடன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா using class. The same structure can be implemented in the program using class for data abstraction. If you want to apply data abstraction, you will have to use class. நம்ம C++ program எடுத்துறோம், and already we have studied this program, so that we are using classes to implement abstract data types. Abstract data types implement பண்றதுக்கு நம்ம classes யூஸ் பண்றோம். Structure is a concrete data type. Concrete data type implement பண்றதுக்கு structure யூஸ் பண்றோம். And everything is open here. But in classல பாருங்க, we are using 3 access specifiers: private, protected and public. மூன்று அணுகியல்புகளை நாம் பயன்படுத்துறோம். பிரைவேட் ஒரு அணுகியல்பு பயன்படுத்துறோம், protected அப்படிங்கிற அணுகியல்பு, பப்ளிக்ங்கிற அணுகியல்பு. மூணு அணுகியல்புகள் இருக்கும், மூணு access specifier இருக்கும், வெவ்வேறு குவாலிட்டிஸ். பிரைவேட் அப்படிங்கிறது என்னன்னா, we cannot access any variable defined in private outside the class. கிளாஸுக்கு வெளியே இருந்து அந்த உள்ள இருக்கிறது எதையுமே அக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் ஹைடிங் சொல்றோம். இங்க தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்ளை ஆகுது. all the data which are defined in private are hidden from outside the class. இப்ப வெளியில மெயின்ல இருந்து பாருங்க, s.register number அக்சஸ் பண்ண முடியாது, s.age அக்சஸ் பண்ண முடியாது, s.weight அக்சஸ் பண்ண முடியாது, s.height அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா all these data are hidden. Completely everything is hidden. இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் data type னு சொல்றது. You know the difference between the concrete and abstract data type. Concrete data type ல interface and implementation both are open, but in abstract data type interface is open but implementation is hidden. Basic idea of data abstraction is that the program should work on abstract data type. ஒரு தரவு அருவமாக்கத்தின் அடிப்படை நோக்கம் data abstraction உடைய basic concept என்ன அப்படின்னா, நம்ம எழுதக்கூடிய program has to work on this abstract data. abstract dataல work பண்ணணும். தரவு அருவமாக்கத்தின் அடிப்படை நோக்கம் நிரலினை அருவமாக்க தரவின் மேல் இயங்கும்படி செய்யணும். Data abstraction is supported by defining an abstract data type which is collection of constructors and selectors. Data abstraction வரையறுக்கிறதுக்கு ரெண்டு பயன்படுத்துறோம். ஒன்னு ஆக்கி பயன்படுத்துறோம், இன்னொன்னு செலக்டர்ஸ் பயன்படுத்துறோம். ஆக்கிகள் என்ன பண்ணுது, இந்த டேட்டாஸை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. செலக்டர்ஸ் என்ன பண்ணுது, ஆக்கிகள் இருந்து டேட்டாவை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுது. நான் முன்னாடி பார்த்தோம், நீங்க ஹோட்டல்ல பாருங்க, இதுல 3 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஒருத்தர் யூசர், இரண்டாவது பேரர், மூணாவது செஃப். இந்த நடுவுல இருக்கக்கூடிய பேரர் இஸ் selector. He is bringing data from the kitchen. கிச்சன்ல இருந்து டேட்டாவை சப்ளை பண்ற வேலை யார் பண்றா, பேரர் தான் பண்றாரு. அப்படிங்கிறப்ப the bearer is a selector. டைன் பண்றோம் இல்லையா, நம்ம தான் யூசர்ஸ். எந்த ப்ரோக்ராம்ல abstract data type நம்ம யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த ப்ரோக்ராம்ல ரெண்டு பார்ட் இருக்கு. There are 2 parts in the program where we are using abstract data type. The first one is the part that operates on abstract data. The other one the part that defines a concrete representation. இப்ப ரெண்டு பார்ட் இருக்கு. இதுல யூசர்ங்கற பார்ட் ஒன்னு, இன்னொன்னு செஃப் அப்படிங்கிற பார்ட் ஒன்று. ரெண்டு பார்ட். இந்த ரெண்டு பார்ட்டுக்கு நடுவுல இருக்கிற இந்த லிங்க் ப்ரொவைட் பண்றது இந்த செலக்டர்ஸ், பேரர். இதுல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணும், இட் ஆபரேட்ஸ் ஆன் தி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் மேல வர்க் பண்றதுக்கு ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்னது, அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இன்னொரு பார்ட். the part that defines the concrete representation. அருவமாக்க தரவின் மேல் செயல்படும் பகுதி ஒன்று, அருவமாக்க தரவினை செயல்படுத்தக்கூடிய பகுதி ஒன்று. இதுல யூசர் அப்படிங்கிறது அருவமாக்க தரவின் மேல் செயல்படக்கூடிய பகுதி, உள்ள இருக்கக்கூடிய இந்த செஃப்ங்கற கேரக்டர் அருவமாக்க தரவுகளை செயல்படுத்தக்கூடிய பகுதி. இந்த ரெண்டு பகுதி இருக்கு. இதுல பாருங்க, the part that operates on abstract data. இங்க add x, y, square x அப்படிங்கிற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே that is using abstract data. The next part int add, int x, y, return x plus y, அதே மாதிரி square x, return x into y. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸுமே அருவமாக்க தரவுகளை செயல்படுத்தும் பகுதி. கான்கிரீட் டேட்டாவை யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குது, இது எல்லாத்தையும் செயல்படக்கூடிய பகுதி. ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா இந்த ப்ரோக்ராம் should have these 2 parts. The first part is using the abstract data, the other part using the concrete data. The first part using interface, the other part using interface and implementation. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம், representation of abstract data type using rational numbers. விகிதமுறு எண்களை கொண்டு அருவமாக்க தரவுகளை உருவாக்குறது. இப்போ ஒரு விகிதமுறு எண் அப்படிங்கிறது என்னது, மேல தொகுதி கீழே பகுதி கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர். நியூமரேட்டர் மேல இருக்கும், டினாமினேட்டர் கீழே இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, 8/9. இதை வந்து விகிதமுறு எண்னு சொல்றோம். இந்த விகிதமுறு எண் கான்செப்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் எப்படி அப்ளை பண்றோம். லாஸ்ட் விஷுவல் என்ன பார்த்தோம், ஒரு சிட்டில இருந்து நேம், லாட்டிடியூட், லாங்கிடியூட், சிட்டிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்காக கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணோம், கெட் நேம், கெட் லாங்கிடியூட், கெட் லாட்டிடியூட்ங்கிற செலக்டர் யூஸ் பண்ணோம். அதே கான்செப்ட் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். there is no any difference. ஒரு நம்பர் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்,
number is a rational number, they're using a function rational, and the rational number la n numerator, d is the denominator. We are using the same selector here, get numerator from the number and get denominator from the number. In the number rational it's a constructor, and get num and get denom is selector. The same concept what we used in city. Next we are going to see wishful thinking. Wishful thinking na enna? இப்போ நம்மளுக்கு தலைவலி எதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைப்போம், தலைவலி சரியாகணும். தலைவலி இஸ் a problem. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு we have lot of decisions. ஒன்னு, டீ குடிச்சா தலைவலி சரியாகும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு we are taking some wise decisions. இப்போ ஒரு தலைவலிக்கிறப்ப what he thinks, he wishes that if he take a cup of tea he will be recovered from headache. Wishful thinking ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு, next one let us see. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு இவன் என்ன பண்ணணும், what he has to wish, what he has to think, he take a decision that நிறைய programs நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we will get a lot of knowledge in computer, get a lot of knowledge in programming, we can be very successful software engineer. இந்த wishful thinking ங்கிறது ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறது, ஒரு wise decision எடுக்கிறது. we'll see the definition for wishful thinking. Wishful thinking is the formation of belief, ஒரு நம்பிக்கை, and making decision, அந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். we'll take a decision according to what might be appealing to reality. ஒரு ரியாலிட்டிக்கு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். அதுதான் விஷுவல் திங்கிங்னு சொல்றோம். விஷுவல் திங்கிங் என்பது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. எது நன்மை பயக்கும் என்று கற்பனையில் அடிப்படையில் முடிவெடுக்கப்படுவது. எது செஞ்சா நல்லது அப்படின்னு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது தான் விஷுவல் திங்கிங் சொல்றோம். To the next concept. இப்போ பாருங்க, இந்த ஸ்லைட்ல ஒரு புக் தனியா இருக்கு. In other side you can see lot of books. In one side you can see one book. The other side you can see lot of books. இப்போ ஒரே ஒரு புக் இருக்கு அப்படின்னா கையில எடுத்துட்டு போயிடலாம். We no need any bundle, we no need any bag, we no need any box. ஆனா நிறைய புக்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணி ஆகணும், we can't carry in our hand. வெறும் கையில இத்தனை புக்கையும் தூக்கிட்டு போக முடியாது. அதனால we need a bundle. ஒரு பண்டில் பண்றோம், ஒரு பேக் வேணும், இல்ல ஒரு பாக்ஸ் வேணும், அதுல தான் நம்ம பேக் பண்றோம். தனியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல ஹேண்டில் பண்றோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா உட்கார வச்சிருக்கோம், தனித்தனியா ஹேண்டில் பண்றோம். இஃப் யூ வாண்ட் டு சென்ட் சம்வேர், ஒரு தனியா ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டு தனியா அனுப்பிச்சிக்கலாம், தனியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் அப்படியே பிக்னிக் கூட்டு போறோம். கூட்டு போறப்ப என்ன பண்றோம், வி நெவர் கீப் எனி பாய் செப்பரேட். எந்த பையனையும் நம்ம தனியா வைக்கிறது இல்லை. எங்க போறதா இருந்தாலும் குரூப்பா போங்க, எங்க போறதா இருந்தாலும் தனியா போக கூடாது, யாரையா ஒருத்தர் கூட கூட்டிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுறோம். நீங்க எங்க போனாலும் ஒன்னா தான் போகணும்னு சொல்றோம். இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் கடைக்கு போறதா இருந்தாலும் யாராவது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூட்டிட்டு போ, தனியா எங்கேயும் போகக்கூடாது. அப்படி எங்க போறதாலும் எங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டு தான் போகணும்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். எது கொடுக்குறோம், இதே ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் கூட்டு போறோம். அந்த எக்ஸிபிஷன் கூட்டு போறப்ப என்ன பண்றோம், we make a link. ஒரு பையன் இன்னொரு பையன் கையை பிடிச்சிக்கோ, தனியா எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்றோம், கண்டினியூவா போகணும்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவலா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்றோம், இண்டிவிஜுவலா நம்ம ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது வேற. இதே ஒரு பல்கா நிறைய டேட்டாஸை ஹேண்டில் பண்றோங்கிறது வேற. இப்போ நிறைய டேட்டாஸை ஹேண்டில் பண்றப்ப we need lot of restrictions, but when we have a single data it is very easy to handle. ஆனா when we have bulk data, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய டேட்டா இருக்கு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு we have to form a new technique. அந்த டெக்னிக் தான் இந்த பைத்தன் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் list or tuple. இதுல to implement data abstraction, some languages like Python provides a compound structure called pair, which is made up of list or tuple. இப்போ நிறைய டேட்டாவை ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா நம்ம பைத்தன்ல பேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்றோம். இந்த பேரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு we are using two concepts. One is list, the other one is tuple. First let us see what is list. List is standard data type of Python. Standard data type னு சொல்றதை விட approach to handle various data types. நிறைய டேட்டா டைப்ஸை கலெக்டிவா ஹேண்டில் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் லிஸ்ட். It consists of values belonging to any data type. அந்த லிஸ்டுக்குள்ள ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. It has various data types. நம்பர் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், கேரக்டர் இருக்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் ஒரு லிஸ்டுக்குள்ள. ஐட்டம்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஆர் கால்ட் as list literals. எல்லாத்தையும் என்னன்னு சொல்றோம், list literals அப்படின்னு சொல்றோம். Placing values within square bracket. எல்லா வேல்யூஸையும் should be enclosed with square brackets. List are mutable. Every dataவை நம்ம மாத்தலாம். If there is 5ங்கிறது 6 ன்னு மாத்தலாம், 6ங்கிறது 10 ன்னு மாத்தலாம், இல்ல அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா வேற ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்தலாம். Here there are the example. The first xங்கிற ஒரு லிஸ்ட் பாருங்க. 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு, இன்டிஜர் நம்பர்ஸ் இருக்கு, a இருக்கு, m இருக்கு, கேரக்டர்ஸ் இருக்கு, டேட்டா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, 5.67 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருக்கு. லிஸ்ட் கேன் ஹேண்டில் எனி டேட்டா டைப். இப்போ ஒரு லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி அணுகிறது, அது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா we can access the elements of the list in two ways. The first one is multiple assignment method. The other one is element selection operator method. அதாவது ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு
இன்னொன்று வந்து பல மடங்கு மதிப்பிருத்தல் மூலம் அணுகுதல், உறுப்புகள் தேர்வு மூலம் அணுகுதல். இது மாதிரி 2 மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம ஒரு மெத்தடா என்னன்னு பார்ப்போம். The first one is multiple assignment method, பன்மடங்கு மதிப்பிருத்தல் முறை. இதுல ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன, டிவைட் அண்ட் ரூல். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்குன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுறது. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வேரியஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் பிரிச்சுட்டு தனித்தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறது. இட்ஸ் a cunning concept. இப்போ இதுல அதே கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. Unpacks a list into elements and binds each element to a different name. ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிச்சுறது. ஒரு 5 எலிமெண்ட் ஒரு லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா 5 எலிமெண்ட் தனித்தனியா நேம் பண்ணிக்கிறது. இப்போ பாருங்க, உறுப்புகள் பிரிக்கப்பட்டு வேறு பெயர்களை கொண்டு அணுகுதல். இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒரு லிஸ்ட்ல 2, 6, 8, 18 4 இன்டிஜர் இருக்கு. இந்த 2ங்கற லிஸ்ட் ஐட்டத்தை m ன்னு அசைன் பண்றோம், 6ங்கறத n ன்னு அசைன் பண்றோம், 8ங்கறத o ங்கற அசைன் பண்றோம், 18 p ன்னு அசைன் பண்றோம். m, n, o, p is equal to list. If you have very less number of items, this method is applicable. ரொம்ப கம்மியா இருக்க ஒரு லிஸ்ட்ல இந்த மெத்தட் நாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். The next one is element selection operator method. பல மடங்கு மதிப்பிருத்தல். இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். accessing list element with its index position. ஒரு இப்போ 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 0, செகண்ட் எலிமெண்ட்டுக்கு 1, தேர்ட் எலிமெண்ட்டுக்கு 2, ஃபோர்த் எலிமெண்ட்டுக்கு 3, இது மாதிரி ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கு. அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு அப்ரோச் பண்றது. அதே சேம் லிஸ்ட் பாருங்க, 2, 6, 8, 18 3 இருக்கு. இந்த 2 ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் 0, 6 ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் 1, 8 ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் 2, 18 ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் 3, but the length of this list is 4. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், பேர். இப்போ நான் முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம், 2 கான்செப்ட் we saw that. One is indexing, the other one is value. இண்டெக்ஸிங்கையும் அந்த வேல்யூயையும் லிங்க் பண்ணி ஒரு பேரா மாத்திக்கிறது. இப்போ பாருங்க, pair is a compound data type bundling 2 values together into one. List can be called as pair. pair என்பது ஒரு கூட்டு தர வகையாகும். 2 மதிப்புகளை ஒன்றாக இணைக்க பயன்படுகிறது. இதுல பாருங்க, 2 உடைய இண்டெக்ஸ் வேல்யூ 0, 6 உடைய இண்டெக்ஸ் வேல்யூ 1, 8 உடைய இண்டெக்ஸ் வேல்யூ 2 and 18 உடைய இண்டெக்ஸ் வேல்யூ 3. நம்ம முன்னாடி போன ஸ்லைட்ல பார்த்தோம். 0 and 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு பேரா மாத்திரோம். Index value of 8 and 8 will be in one pair. Index value of 18 and 18 ஒரு pair. 0 உடைய பிளேஸ்ல வந்து 2 இருக்கு, 1 உடைய பிளேஸ்ல 6 இருக்கு, 2 உடைய பிளேஸ்ல 8 இருக்கு, 3 உடைய பிளேஸ்ல 18 இருக்கு. இண்டெக்ஸ் வேல்யூயையும் அந்த எலிமெண்ட்டையும் ஒண்ணா சேர்த்து நம்ம ஒரு பேரா மாத்திருக்கோம். This is called as pair. Another one concept is called tuples. Tuple is also standard data type. It consists of values belonging to any data type. எப்படி லிஸ்ட்ல வந்து என்ன டேட்டா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி டியூபிள் எந்த டேட்டா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். பிளேசிங் வேல்யூஸ் within parenthesis. within parenthesis உள்ள நாம போறோம். immutable அப்படினா மாத்த முடியாது. we can't change. Next we are going to see pairs in tuples. லிஸ்ட்ல எப்படி பேர்ஸ் பார்த்தோமோ டியூபிள்ஸ்லயும் பேர் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல என்னென்ன கான்செப்ட்லாம் அப்ளை பண்ணோமோ அதே கான்செப்ட் டியூபிள்ஸ்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் த நம்பர், இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் த நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 0 கொடுத்துருக்கோம். அந்த 0ல 2 இருக்கு. 0,2, 1,6, 2,8, 3,18 இது மாதிரி பேர் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் வித் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ், பட் ஹியர் ஆல் த ஐட்டம்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் வித் parenthesis. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், அதில் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிங்கன்னா அது லிஸ்டுடைய பேர்ஸ், parenthesis போட்டோம்னா அது டியூபிள்ஸ் உடைய பேர்ஸ். அது வந்து லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை மாற்றிக்கலாம், ஆனால் டியூபிள்ஸில் இருக்கிற வேல்யூஸை மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் பார்க்கலாம். அசைன்மெண்ட்டில் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிங்க, படித்து எழுதி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் மை சில்ட்ரன்.